லட்சுமி இங்க பாரு. சும்மா என்கிட்ட கோவப்படாத பாத்துக்க. யார் இப்போ உன்கிட்ட கோவப்பட்டா? உன் மவுளுக்கு நீ தண்ணி ஊத்துறதுக்கு உன் அண்ணனே உன் மைனியாரையும் கூப்பிடணும்னு ஆசைப்பட்டா. சரி கூப்பிட்டு எடுத்து செய்யணும் தானே சொன்னேன். உன்னை ஒண்ணு நான் செய்யாதன்னு சொல்லலையே. அப்புறம் ஏன் கூப்பிடாம உன் பாட்டுக்கு நீ பேயிட்டு இருக்க? நான் ஒன்னும் தப்பா கேட்கலையே. உன் மவுளுக்கு நீ ஊர்ல தெரிஞ்சதுல வச்சே பண்ணுனா சரி. என் மவுளுக்கு இப்படி ஒரு ஆசை இருக்கு, எனக்கு இப்படி செய்யணும்னு நான் ஒத்திக்கு ஒரு பிள்ளைய பெற்று வச்சிருக்கேன். நம்ம அண்ணனை கூப்பிட்டு செய்யணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குன்னு நான் சொன்னேன். அவன் முன்னாடி இருக்க இடம் நமக்கு தெரியாது. இப்ப தெரிஞ்சு நம்ம கூப்பிடாம இருந்தா நல்லா இருக்காதுல்ல. அதுக்கு தான் நான் கூப்பிட்டேன். இதுல என்ன தப்பு இருக்குன்னு நீ இப்ப என்கிட்ட கோவப்படியா? எனக்கு புரியல. நாளைக்கே நீ அவனும் பேசாமலாம் போயிருப்பிய. பேசிட்டீர்னா அப்போ அவன் ஒரு வார்த்தை உன் முவா சடங்கானால அப்ப நீ என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னியான்னு என்கிட்ட கேட்டாலும் அப்ப நான் மூஞ்சி எங்க கொண்டு வைக்க சொல்லு. இங்க பாரு ராணிக்கா, நான் உன்னை எதுவுமே சொல்லல. நீ செய்யி, சந்தோஷமா செய்யின்னு தான் நான் சொல்லியேன். நீ அங்க அந்த வீட்டுல வச்சு செய்யி. அவன் போயிட்டு செஞ்சு முடிச்சுட்டு போன அப்புறம் நான் வாரேங்க. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? எனக்கு அவன் மூஞ்ச பார்க்க பிடிக்கலன்னு அர்த்தம். அப்ப என் முவா சடங்குக்கு நீ வந்து நிக்க மாட்டேங்க அதானே? அப்படி நான் சொல்லல. அதுவும் என் பிள்ளை மாதிரி தான். அவளுக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாம் நான் நிறைவா செய்வேன். ஆனா அவன் வந்து நிக்க இடத்துல நான் நிக்க முடியலன்னு தான் நான் சொன்னேன். அது எப்படி நல்லா இருக்கும்? ஒரு சபைக்கு நீ இல்லாம அது எனக்கு சங்கடமா இருக்கும்ல. நான் இப்ப என் இடத்துல வச்சு செஞ்சேன்னா அப்ப நான் சரி அவளுக்கு பிடிக்கல அப்புறம் வந்துட்டு போறா மாவே முறைய வச்சு செய்யறதுக்கு இப்ப அவன் தானே முக்கியம். வந்து செஞ்சுட்டு போறா இருக்கட்டும் அவளை அப்புறம் பாத்துக்கிடலான்னு நான் இருப்பேன். இப்ப நான் உன் இடத்துல வந்து நிக்கிறதுனால தானே நீ இப்படி பேசுறா. எனக்குன்னு ஒரு வீடு இல்லாம நான் வந்து நிற்கதியா நிக்கிறதுனால என் மோளுக்கு நான் சடங்கே செய்யல. போதுமா? எல்லாம் என் நேரம். நான் இப்படி வந்து சிரளியும் இருந்து என் தலையே எழுதி இருக்கு. நான் என்னத்தை செய்ய? ராணி என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? என் மோளுக்கு சடங்கே வேண்டாம்மா. நானே என் மோளுக்கு தண்ணியை ஊத்தி 10-11 நாள் வீட்டுல வச்சு பள்ளியோடத்துக்கு அனுப்பிக்கிடியே. பாரு ராணி, நீ ரொம்ப ஓவரா போற. எனக்கு இதெல்லாம் சரியா படல. அம்மா சொல்லிட்டேன். நீ என்னைய புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான். என்ன நீ யார வச்சு தண்ணி ஊத்துன்னு நினைக்கியோ தண்ணி ஊத்து, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. உன் விருப்பம் போல செய்யன்னு சொல்லிட்டேன். சும்மா என்கிட்ட இப்படி மூஞ்சி தூக்கிட்டு போற வேலைலாம் வச்சுக்கிடாத. ஒரு அளவுக்கு தான் நானும் பொறுமையா இருப்பேன் பாத்துக்க. இல்லாத புள்ளாததெல்லாம் உன் மனசுல நினைச்சுக்கிட்டு நீயே எதுவும் இது பண்ணிக்கிட்டு இருக்காத. நம்ம சண்டையெல்லாம் விட்டுட்டு முதல்ல உன் வீட்டுக்கார்ட்ட பேசி எல்லாம் என்ன பண்ணணும்னு கேட்டு முடிவாடு. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். யாரு பிள்ளை? அந்த பிள்ளை கையில வியாப்பிளையை பறிச்சு கொடுக்க சொன்னா கருவேப்பிலையை பறிச்சு கொடுத்தது யாரு சோனியா தான் இருக்கும். எப்ப நீ தானே? நானே இவ்வளவு நேரம் கவனிக்கல. வேறு எப்படி? அது கருவேப்பிலை இல்ல, வியாப்பிளை தான். எப்ப அது கருவேப்பிலை பார்த்தாலே தெரியல. வியாப்பிளைக்கும் கருவேப்பிலைக்கும் எங்களுக்கு வித்தியாசம் தெரியாதாக்கும். இப்ப நீங்க வேற சும்மா இருங்கவ. வியாப்பிளை மேல ஏறி பறிக்கணும். சோம்பல் பட்டு கருவேப்பிலையை பறிச்சுட்டு வந்தேன். சும்மா இருங்க கொஞ்ச நேரம். ஏதோ ஒண்ணு கையில வச்சிருந்தா போதும். அட தண்ட கருமமே, சின்ன பொண்ணை பறிச்சு தந்தா அவளே மரத்துல நீங்க யாரையே பறிச்சு தந்துருப்பா. நீ மூடு. உன்னைய போச்சுனதுக்கு நீ போனியா? போடலாம். அப்புறம் என்ன? இப்ப கொஞ்சம் அமைதியா இரு. ஏதோ வெளியே சத்தம் கேட்கற மாதிரி இருக்கு. என் பிள்ளைக்கு என்ன செய்யணும், எது செய்யணும், எப்படி செய்யணும்னு எல்லாம் எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிடியே. சோனி ஏதோ பிரச்சனை மாதிரி தெரியுதுவே. ஆமா, எங்க அம்மா சத்தம் தான் கேக்குதுக்கா. என்ன இருக்கும்? 2 பேரும் நல்லா தானே இருந்தாங்க. ராகினி வா, எந்திரி. ஏம்மா என்னாச்சு? உன்னை எந்திரின்னு சொன்னேன். ஏன் பெரியம்மா என்னாச்சு? அவளை எதுக்கு இப்ப கோவமா கூப்பிடுறீங்க? நீ சும்மா இரு சந்தியா. உங்க அம்மைக்கு நாங்க இங்க இருக்கதே பிடிக்கலன்னு நினைக்கேன். ஏன் பெரியம்மா திடீர்னு இப்படிலாம் சொல்றீங்க? நான் வேற எங்கேயும் போகல. அந்த வீட்டுல அங்க கொண்டு போய் அவளை உட்கார வைக்க. இங்க வேண்டாம். நான் அங்க உட்கார வச்சு அங்க வச்சு நான் தண்ணி ஊத்தி அவளுக்கு இந்த என்னென்ன சடங்கு சம்பிரதாயம் செய்யணுமோ நான் மட்டுமே செஞ்சு பாத்துக்கிடியே. ஏன் பெரியம்மா இவ்வளவு கோவமா பேசுறிய? என்னாச்சு? அம்மா எதுவும் சொல்லிட்டாளா? உங்க அம்மைக்கு உங்க மாமனை கூப்பிடப்படாதான், யாரையாவது வச்சு தண்ணி ஊத்தணுமா? எனக்கு அது விருப்பம் இல்லை. நான் மாமனுக்கு வர சொல்லணும்னா தான் அவள் குவாச்சிக்கிட்டு இருக்கா. எனக்கு அதனால என் பிள்ளைக்கு எனக்கு யாரையும் கூப்பிட்டு தண்ணி ஊற்ற விருப்பம் இல்லை. அதனால நானே என் பிள்ளைக்கு தண்ணியை ஊற்றி அவளை மூளையில் நானே 10-12 நாள் உட்கார வச்சு பார்த்துக்கிடியே. ஏன் பெரியம்மா இப்படி சொல்றிய? நாங்களாம் இருக்கோம்ல. ஆகடி உன்னை எந்திரின்னு சொன்னேன். பெரியம்மா அவ அங்க இருக்கட்டும். நீங்களும் கொஞ்ச நேரம் இருங்க. நான் அம்மா கிட்ட என்ன ஏதுன்னு கேட்கேன். கோவப்படாதீங்க பெரியம்மா. அவளுக்கு சடங்குக்கு என்னென்னலாம் செய்யணுமோ நாங்க பார்த்து எல்லாம் செய்யோம். எவ்வளோ ஆசையா செய்யணும்னு அவளும் ஆசைப்பட்டு எங்ககிட்ட என்னெல்லாம் சொன்னா தெரியுமா? நீங்க என்னன்னா அவளை அங்கே கூட்டிட்டு போய் நீங்க மட்டும் தண்ணி ஊற்றி நீங்களே எல்லாம் பார்த்துக்கிறேங்க. அவள் ஆசைப்பட்ட மாதிரி எல்லாம் பண்ணண்டாமா. நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க பெரியம்மா. எதுவா இருந்தாலும் பேசி சமாதானப்படுத்திக்கிடலாம். பேசினா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிரும். நீங்க கொஞ்ச நேரம் இதில் உட்காருங்க.
ராணி ராணி ராணி. அங்க உள்ள வாங்குங்க, பெட்ரூம்ல தான் இருக்கோம். அந்த வாரம் இரு. பிள்ளைய அங்கதான் இருப்பாளோ? அம்மா ராகினி, என் பிள்ளை பெரிய மனுஷி ஆயிட்டால. வாங்குங்க. கொஞ்சம் இரு, என் மோட்ட பேசிட்டு வாரேன். என் அழகு பிள்ளை, உனக்கு அப்பா நீ ஆசைப்பட்ட மாதிரி எல்லாம் செய்வேன் என்னம்மா? சரிப்பா. சரி, பத்திரமா இரு, நான் அம்மட்ட பேசிட்டு வந்துடுறேன்னா. சரிப்பா. எதுவும் சாப்பிட வேணும்னா அப்பட்ட கேளு, வாங்கி தரேன்னா. சரிப்பா. ராணி, நீ என்னத்துக்கு ஒரு மாதிரி இருக்க? இல்லங்க, ஒண்ணும் இல்ல. சரி, உன்கிட்ட கொஞ்சம் ஒரு விஷயம் பேசணும், கொஞ்சம் வாயா. என்னங்க? வா சொல்லியே. அங்கேக்கா, அம்மா என்னைய அங்க கூட்டிட்டு போயிருவாளா? அங்க தனியா நான் மட்டும் தான் இருக்கணுமா? நீங்க அங்க வருவீங்களா? அதெல்லாம் கூட்டு போக மாட்டாவப்ல, நீங்க இரு, நாங்க பாத்துக்கிடுறோம். ஆமா ராகினி, நீ இரு, நாங்க இருக்கோம்ல, நாங்க பாத்துக்கிடுறோம். அப்படியெல்லாம் யாரும் இங்கே உன்னையே விட்டுறமுண்டோம். என்ன நீ வருத்தப்படாத, ஜாலியா இரு. ஆமா, நீ கேட்ட மாதிரியே உனக்கு மேக்கப்லாம் பண்ணி அழகா எல்லாம் பண்றோம், சரியா? என்னங்க, என்னாச்சு? அண்ணன்கிட்ட பேசுனீங்களா? நம்பர் எதுவும் தந்தாரா அந்த வக்கீலு? தாங்க, நானாவது பேசி அவங்கிட்ட. உங்க அண்ணெல்லாம் சடங்குக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டாராம். அதனால வக்கீல் நம்பரும் தர மாட்டேன்னு சொல்லிட்டாரு. நம்பர் எல்லாம் கொடுக்காதுன்னு சொல்லிட்டானா உன்னை. என்னங்க சொல்றீங்க? அப்படியா சொன்னா? ஆமா, வக்கீல் அப்படிதான் சொன்னாரு. எதுக்கும் நம்பரை கொடுங்க, நான் ஒரு வார்த்தை பேசி பார்க்கன்னு சொன்னேன். இல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாருன்னாவ. வேற நம்ம இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்னு சொல்லு. நான் அவனுக்காண்டி லட்சுமி கிட்ட கோவப்பட்டுட்டேங்க. லட்சுமி கிட்ட எதுக்கு நீ கோவப்பட்ட? நீ ஒரு கூறு கட்டவ ராணி. எப்ப எப்படி பேசணும் எது பேசணும்னு தெரியாம பண்ணிக்கிட்டு இருப்ப. ஏன் அவகிட்ட சண்டை போட்ட? இல்லங்க, அவ நான் அண்ணனை கூப்பிட்டு தண்ணி ஊற்றணும்னு ஆசைப்படியேன்னு சொன்னேன். அதனால கோச்சிட்டு போய் பின்னாடி உட்கார்ந்துக்கிட்டா. அதனால கொஞ்சம் நான் தான் பேசிட்டேன், கொஞ்சம் கோவமா. உனக்கு எப்ப என்னத்த பேசணும்ன்ற ஒரு இங்கிதமே தெரியாதுல்ல. நான் தான் உங்ககிட்ட படிச்சு சொல்லிக்கிட்டு இருக்கேனே. வேண்டாம் இருக்கதை வச்சு சிறப்பா செஞ்சு நம்ம பிள்ளைய சந்தோஷமா பாத்துக்கிறதுக்கு நம்மளாலதான் முடியும். சும்மா நீ வேற என்னத்தையும் போட்டு கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காதுன்னு நான் எத்தனை முறை சொன்னேன். உனக்கு திமிரு. உன் அண்ணன் வந்துருவான், வந்து தண்ணி ஊத்துறதுக்கு அவியலும் வந்துருவான்ற திமிர்ல நீ லட்சுமி கிட்ட உன் திமிரை காட்டியிருப்ப தானே. போ, லட்சுமி எங்கிட்ட பார்த்தா வட்ட பேசு. நன்றி கிட்டத்தனமெல்லாம் இருக்கு உன் வேலை. அப்படி இல்லைங்க, நம்ம ஒரே ஒரு பொட்ட பிள்ளைய வச்சிருக்கோம். எனக்கு தாய் மாமன் இருந்து இல்லாம என் பிள்ளைக்கு செய்யவே எனக்கு சங்கடமா இருந்து, அதனாலதான் நான் அவகிட்ட கோவப்பட்டேன். நான் செய்யணும்னு நினைக்கத நீ தடுக்காதேன்னு. ஆகாயத்துல இருந்து இப்பவே எல்லாம் கொண்டு வந்து உங்க அண்ணன் இறக்கிடுற மாதிரியும் எல்லாம் நீ பண்றதெல்லாம் அப்படிதான் இருக்கு. சடங்காய நினைச்சுதான் எங்க அம்மாவும் அப்பாவும் சண்டை போடுறாங்களோ? சேச்சா, அப்படியெல்லாம் இல்ல. நீ சும்மா தேவையில்லாம போட்டு யோசிக்காத. பெரியவங்களுக்குள்ள 1000 பஞ்சாயத்து பிரச்சனை இருக்கும். அதெல்லாம் போட்டு நீ யோசிக்க கூடாது. நீ ஜாலியா இருக்கணும், அவ்வளவுதான். இப்ப சின்ன பொண்ணு இவளை சிரிக்க வைக்கிறதுக்கு ஏதாவது காமெடி பண்ணுவ, நீ தான் ஏதாவது பண்ணுவ கிறுக்கு தரமா. இந்த சன்னல்ல இருந்து வேணா குதிச்சிடட்டுமா? போ, போய் குதியா. அசுக்கு புசுக்கு என் கை காலம் முடிச்சுட்டு அடக்குதுக்கா. அதுக்கு வேற யாரையும் போய் பாரு. யானுன்னா அவளை கிச்சு கிச்சு முட்டி வேணா சிரிக்க வைக்கலாம். சிரிக்க வைக்கிட்டா? சரி, எதையாவது ஒண்ணு பண்ணு, அவ சிரிச்சா போதும். போ, உன் தங்கச்சியை பார்த்துக்கும் போது மன்னிப்பு கேளு. போ. எங்க நீங்களும் கொஞ்சம் வாங்குங்க. எனக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு, நீங்களும் வாங்க. வந்து தொலைங்க வா. உன்னைய கட்டின பாவத்துக்கு நான் என்னென்னலாம் அனுபவிக்கணுமோ. நான் என் பிள்ளைக்கு செய்ய மாதிரி தானே நான் செய்யணும்னு விருப்பப்பட்டேன். போ, போய் பேசு. எங்க நீங்க முத போய் பேசுங்க, எனக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு. போன்னு சொன்னேன். போறேன். லட்சுமி, லட்சுமி. என்ன குழந்தையார இங்க வந்து உட்கார்ந்துருக்கிய? வாங்கத்தான். லட்சுமி, மன்னிச்சுக்க லட்சுமி. நீ விருப்பப்பட்ட மாதிரியே எல்லாம் செஞ்சிடலாம். இல்ல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீ யாரை கூப்பிடுவியோ கூப்பிட்டு செய்யி. நானும் வந்து என் பிள்ளைக்கு நான் வந்து நிற்காம இருப்பேனா? நான் வந்து முன்னாடி நின்று எல்லாம் செய்வேன். நீ யாரை கூப்பிடணுமோ கூப்பிடு. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் லட்சுமி. இந்த கூறு கட்டவா சொல்லியான்னு நீனும் அதை நினைச்சுக்கிட்டு ஏதோ வருத்தமா இருக்கியோ? இல்லத்தா, நான் அதெல்லாம் எதுவும் நினைக்கல. மன்னிச்சுக்க லட்சுமி. நான் ஏதோ வாய் தவறி தெரியாம ஏதாவது பேசியிருந்தா எனக்கு தெரியாதுதா. அவியல்வெல்லாம் வாராவ இருக்காவ, நீங்கள் ஒன்றுலாம் பேசுவியன்னு தெரிஞ்சிருந்தா பிள்ளை பெரிய மனுஷி ஆனதான் வந்து சொல்லுன்னு தான் நான் சொல்லி இருந்திருப்பேன். அட நீ வேறம்மா, எங்களுக்கும் பெருசா ஒன்றும் தெரியாது அவன் இருக்க இடலாம். அன்னைக்கு அந்த வக்கீல் தம்பி தான் வீட்டுக்கு கூட்டுட்டு போச்சு. கூட்டுட்டு போயிட்டு அங்க அப்பதான் பார்த்தேன் உங்க அண்ணன் பொண்டாட்டிய. நம்ம அப்ப பார்த்தது இல்ல, அவங்க தோட்டத்துல வியாழ செஞ்ச பொம்பளல்ல, அப்ப பார்த்ததுனால எனக்கு தெரியும்.
அப்புறம் அவியலுக்கு கல்யாணம் நடந்ததுலாம் நம்ம கேள்விப்பட்டோம். அதனால அது நான் உங்க அண்ணன் வீடுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த பயலும் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு இவகிட்ட வந்து சொன்னேன், அவ்வளவுதான். வேற ஒன்றும் நாங்கள் பியாசி வாங்கி ஒன்றும் பெய் வந்துலாம் இல்லைம்மா. நீ நினைக்க மாதிரிலாம் இவகிட்ட நான் அன்னைக்கு சொன்னேன்ல, சொன்னதான் அப்போ அவனை அண்ணனை கூப்பிட்டு தாய்மாமியும் சடங்கை செய்யலாமன்னு நினச்சிருப்பாலாம் இருக்கோம். நாங்கள் எதுவும் அங்கே சொல்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. நம்ம இருக்கிற நிலமையில அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. நம்ம வீட்டுக்கு போன அப்புறமா பெரிய சடங்கா எடுத்து செஞ்சுக்கிடலாம். இப்போ 3 அணத்தை 4 அணத்தை கழிச்சு 5 அணத்தை கழிச்சு தண்ணியை ஊற்றி பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு 16 கழிச்ச அப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தில் அனுப்பிட்டு பார்த்துக்கிட வேண்டியது தான். ஆமா லட்சுமி, என் வீட்டுக்காரர் சொன்ன மாதிரியே செஞ்சிடலாம். நீ பெரிய பொண்ணு வீட்டுக்கார வச்சு தாய்மாமனுக்கு தண்ணி ஊத்தலாம்னு சொன்னல, அந்த மாதிரியே செஞ்சிருவோம். ஏன்டா நீங்க அப்போ ஒரு வார்த்தை பேசி பாருங்க. வேண்டாம் வேண்டாம்மா, அதெல்லாம் வேண்டாம். நம்ம நம்ம முறைப்படி என்ன செய்யணுமோ அதை பார்த்து செஞ்சுக்கிடலாம். அப்படிலாம் வீழ்வலை இப்போ கூப்பிடணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. அங்கே சூழ்நிலை எப்படி இருக்குமோ என்னமோ, வேற நம்ம வீழ்வலை கூப்பிட்டு அங்கே எதுவும் சண்டை பிரச்சனைன்னு ஆயிடக்கூடாது. நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம என்ன செய்யணுமோ அதை சந்தோஷமா செய்வோம். வேற வண்ணனுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய முறையை எல்லாம் கொடுத்து எடுத்து செஞ்சாலே பிள்ளை நல்லா இருக்கும். ஆமா லட்சுமி, வண்ணனுக்கு கொடுக்குற படியை கொடுத்து அந்த மாதிரி செய்வோம். நீ இன்னும் யார் யாருக்கெல்லாம் கூப்பிடணும்னு சொன்னியோ எல்லாரையும் கூப்பிடு. வா, நானும் வாரையும் போயிட்டு கூப்பிட்டுட்டு வருவோம். 3 அண்ணத்து தானே கழிக்கிறோம், அதனால இனிமே அப்புறம் கூப்பிட்டுக்கிடலாம். இப்போ கூப்பிட்ட வரைக்கும் போதும். வேற ஏதாவது வேலை இருந்தா பார்ப்போம். சகல வந்துகிட்டு இருக்கேன்னு சொன்னாரு. வந்தப்புறம் பந்தல்காரையும் சேருக்காரையும் தண்ணிக்காரையும் எல்லாரையும் பார்த்து பேசுவோன்னாருமா. நானும் சொன்னேன்டா, வந்து நான் பாக்கேன்னு சொன்னாரு. சரி, ஏதாவது சாப்பிடுறீங்களா? இல்லம்மா வேண்டாம், பசிக்கல. நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிட்டேன். சரிதா, எனக்கு கொஞ்சம் வேலை கிடக்குன்னா உள்ள போய் வேலையை பார்க்கேன். லட்சுமி பாருங்க, அவ என்கிட்ட குவாச்சிக்கிட்டு பேரா, பேச பேச பேசாம. கொஞ்சம் நெஞ்ச வரத்தா வார இருக்க பிரச்சனையில நீ வேற 7:30 கூட்டு என் பிள்ளைக்கு நல்லபடியா மற்ற அவ கவலைப்படாம அவளுக்கு நல்ல நிறைவா எல்லாம் செய்யணும். நீ அதை மட்டும் பார்த்துக்க. போய் லட்சுமி கிட்ட என்ன ஏதுன்னு கேட்டு இந்த ஊர் கட்டி என்னமோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் செய்யி. சும்மா போய் மூளையில இனிமே மூஞ்சி தொங்க போட்டுக்கிட்டு போய் உட்கார்ந்துடாத. சரிங்க. வர வர இவளுக்கு மூளை ரொம்ப மழுங்கி போச்சு. ஒரு படியாதான் பண்ணிட்டு திரியா. முன்னாடிலாம் கொஞ்சம் மூளை இருக்க மாதிரி பெருணுவா, இப்ப மூளையே இல்லாத மாதிரி தான் பண்ணிக்கிட்டு திரியா. மூளையை கொண்டு போய் அடமானம் வச்சுட்டாலும் ரொம்ப தெரியல. அண்டைக்கு வழி இல்லாதவங்க பண்ணிக்கிட்டு திரியா. ஏய், சீக்கிரம் வேலையை பாருங்கடா. கோதாண்ட ஒரு பொண்ணுக்கு சீர்வரிசை பொருள் கொடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. சீக்கிரம் பீரா கட்டில் எல்லாம் ரெடி பண்ற வழியை பாருங்க. நான் தந்துடுறேன்னு 1 வாரத்துலன்னு சொல்லியிருக்கேன். 1 வாரத்துல கல்யாணம் வச்சுக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் சீக்கிரமா எல்லா பொருளும் வந்து மண்டபத்துல இறக்கிருக்கணும்னு இருக்காரு. சீக்கிரமா முடிங்க, அவர் வந்து பாக்கிறதுக்கு வர வேண்டி இருக்காரு. இந்த சீக்கிரம் முடிச்சிருவோம்னா. வேலை நடக்கட்டும். மாமா இல்ல விரும்பண்டி, நீ எங்க? இல்ல மாமா, சும்மா தான் வந்தேன். வா உட்காரு. டீ சொல்லட்டுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் மாமா. அம்மா சடங்குக்கு தான் உங்களுக்கு போகிறதுக்கு விருப்பம் இருந்ததுல, அப்புறம் அக்கா போகணும்னு கூப்பிடும் போது என்னத்துக்கு நீங்க வேண்டாம்னு சொன்னீங்க? அதான் எனக்கு காரணம் ஒன்றும் புரியல, அதான் வந்தேன். உங்க அக்கா எப்போ எப்படி பேசுவா எல்லாம் இந்த மாமனுக்கு தெரியும். அதனாலதான் நான் வேண்டான்னு சொன்னேன். என்ன மாமா இப்படி சொல்றீங்க? உங்க அக்கா என்ன மனசுல வச்சுக்கிட்டு எதுக்கு இந்த சடங்குக்கு போனோம்னு சொல்லியான்னு எனக்கு தெரியும். அதுக்குதான் நான் வேண்டான்னு சொன்னேன். என்ன மாமா சொல்றீங்க? இங்க பாரு, உங்க அக்கா காரணங்காரி எல்லாமே எதுவும் பண்ண மாட்டா. என் மோவன் குடிக்கார பையன் இருக்கான மூத்தவன், அவனுக்கு என் தங்கச்சி பிள்ளைல ஏதோ ஒண்ணு பார்த்து பிடிச்சி கட்டி வச்சிடலாம்னு நினைச்சுக்கிட்டு இருப்பா. அதுக்குதான் இந்த சடங்குக்கு போகணும்னு சொல்லியா. அது எனக்கு மனசுல பட்டுச்சு. அதனாலதான் நான் வேண்டான்னு சொன்னேன். நாளை பின்ன அந்த மாதிரி கேட்டுட்டானே என் தங்கச்சிவ அந்த மூஞ்சி காண்டி சரின்னு சொல்ல வேண்டிய சூழ்நிலை ஆகிப்போச்சேன்னு எதுவும் சொல்லிட்டாலுவே சரின்னு. அப்ப அந்த பிள்ளைகள் இங்க வந்து கஷ்டப்படுறது என்னால தாங்க முடியாது. இப்பதான் சடங்காவதுன்னா அது சின்ன பிள்ளையா தானே இருக்கும். அது எப்படி நம்ம தம்பிக்கு பிடிச்சி கட்டுவோம்? அப்படியெல்லாம் இருக்காது மாமா. அட, நான் ராணியோட பிள்ளையே சொல்லல. ராணிக்கு லேட்டா தான் குழந்தை பிறந்துச்சுன்னு கேள்விப்பட்டேன். நிறைய வருஷம் பிள்ளை இல்லாம இருந்து ஒருக்கா பிள்ளை அழிஞ்சு அதுக்கப்புறம் இந்த பிள்ளை கடைசியா பிறந்துச்சுன்னு கேள்விப்பட்டேன். அதனால இது சின்ன பிள்ளையா இருக்கும், அது தெரியும். ஆனா லட்சுமிக்கு முன்னாடியே பிள்ளைகள் 2 இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அந்த பிள்ளைகள் இப்போ பெரிய பிள்ளைகளா ஆயிருக்கும்ல, அதை மனசுல வச்சுக்கிட்டு தான் என் பொண்டாட்டி போகணுங்க. என் பொண்டாட்டிக்கு நல்லாவே தெரியும் என் தங்கச்சிவை எந்த மாதிரியான குணம்னு. அதனால என் பொண்டாட்டி போய் கொஞ்சம் பாசமா அன்பா பேசினா கூட அவளால ஒரு வார்த்தையும் தட்ட முடியாது. அதான் எந்த மாதிரியான தர்ம சங்கடத்திலையும் கொண்டு போய் என் தங்கச்சியோட விட்டுறப்படாதுன்றதுக்காண்டி தான் நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். பரவாயில்ல மாமா, நீங்க எங்க அக்காவை நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கீங்க. அதனாலதான் இவ்வளவு காலமா நான் குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கேன். சரி மாமா, அப்போ உங்க விருப்பம் போலே பண்ணுங்க. நானும் அவங்க போன் பண்ணி நீங்க வேற வரமாட்டேன்னு சொல்லுன்னு சொன்னதை நான் அப்படியே சொல்லிட்டேன் அவர்கிட்ட. அவங்க உங்க மேல கோவப்பட்டு இருப்பாங்களே. பரவாயில்ல, கோவத்துல இருந்தா கூட பரவாயில்ல. பேசிட்டு போக முடியாம இருந்தாலோ இல்ல வேற எதுனா சங்கடமா இருந்தாலோ வேற நமக்கு அது நமக்கு மனசு இன்னும் கஷ்டமா இருக்கும். இப்படியே இருந்துட்டோம், இப்படியே போனா கூட பரவாயில்ல.
இங்க இருந்தாலும் எல்லாம் நல்லா இருக்கட்டும். என்னாலதானே மாமா உங்களுக்கு இந்த பிரச்சனை எல்லாம். சேச்சே அப்படியெல்லாம் இல்லப்பா. இப்போ நீ இருக்க போய் தான் எனக்கு இந்த விஷயம் எல்லாம் என் காதுக்கு வந்துச்சு. இல்லாட்டினா இந்த விஷயம் கூட எனக்கு தெரியாம தானே இருந்திருக்கும். அதுக்கு இது எவ்வளவோ தேவலாம். நானும் அப்போ பிரச்சனை பண்ணும்போது சொத்து கித்தெல்லாம் வித்துட்டு வரும்போது எங்க அம்மையை பாத்துக்கிட மாட்டேன்னு எல்லாத்தையும் வித்து நடுத்தருவுல விட்டுட்டு வந்ததுனாலதான் என் தங்கச்சிக்கு அம்மையில ரொம்ப கோவம். அப்ப எனக்கு உங்க அக்கா பேச்சு தான் எனக்கு பெரிய இதா தெரிஞ்சிச்சு. அதனால அவ பேச்சை கேட்டுட்டு எல்லாம் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு புத்தி வந்து என்ன பிரயோஜனம்? கண் கெட்டதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ணி. சரி இப்ப முடிஞ்ச கதையை பேசி என்ன பண்ண? சரி உனக்கு வேற வேலை ஏதோ வேலை விஷயமா போனியா இல்லன்னா சும்மா தான் வந்தியாங்க? வேலை விஷயமாவும் போக வேண்டி போய் பார்க்க வேண்டி இருக்கிறால. சரி இதை கேட்டுட்டு போலாமே என்னன்ட்டு தான் வந்தேன். சரி உட்காரு, டீ சொல்றேன், 2 டீயை குடிச்சிட்டு போலாம். வேண்டாம் வேண்டாம் மாமா, நாங்க ஒரு கிளைண்ட பார்க்க வேண்டியிருக்கு. சரி அப்போ பார்த்து போயிட்டு வா. எதையும் மட்டும் மனசுல போட்டு குழப்பிக்கலாத, எதுவா இருந்தாலும் பாத்துக்கிடலாம். சரி மாமா. பரவாயில்லையல, கொண்டு வர மண்டையா இருக்கும்னு நினைச்சேன். கொண்டு வரலன்னா நீ தான் வீட்லயே கேட்க முடியேன்னு சொன்னீங்க. அதனால தான் கொண்டு வந்தேன். கள்ள பைய, நான் கேட்டிருந்தா கொண்டே வந்திருக்க மாட்டேலால. உனக்கும் சேர்த்து தான்ல கூட ஒரு பார்சல் கொண்டு வந்தேன். அவங்க 2 தான் எடுக்க விடுவானுவே. நான் கெஞ்சி கூத்தாடி 3 பார்சலா வாங்கி எடுத்துக்கிட்டு வந்தேன். தப்பிச்சிட்ட போ. ஆமா, இருக்கத ஷேர் பண்ணி சாப்பிடுங்கனமே. ஆமா, மத்த பிள்ளைகளெல்லாம் நானும் நீங்கள மட்டும் தான் இருக்கீங்க. மத்தெல்லாம் எப்ப வருவாங்க? நல்லா சொல்லு விடுறதுக்கு அலைவான் கள்ள பைய. யாரு ரம்யா வருவாளா? ஆஹா, நண்டு சிண்டு அவ்வளத்தையும் சைட் அடிக்காது கள்ளே. சேச்சே, நம்ம ஆளு ஒரே ஆளு ரம்யா தான் ஊருக்குள்ள. இல்ல அவளை மட்டும் விட்டுட்டு வேற எல்லாரையும் கூப்பிடுறோம். சேச்சே அப்படிலாம் பண்ணிராதீங்க பிள்ளை. அந்த பிள்ளைய கூப்பிடுங்க. நான் அதுக்கு பந்தி பரிமாறும்போது எக்ஸ்ட்ரா அதுக்கு எல்லாம் கொடுத்து தான் அதை கரெக்ட் பண்ணணும். ஆனா ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா அந்த பிள்ளை எப்ப பார்த்தாலும் என் அம்மா கூடயே உட்காருது. எக்ஸ்ட்ரா அந்த பிள்ளைக்கு மட்டும் வச்சனா அவங்க அம்மா முறைக்குது. அதான் கஷ்டமா இருக்கு. தனியா தடவை அந்த பிள்ளைய தள்ளிட்டு வந்துருங்கனே. நீங்களும் உட்கார்ந்து சாப்பிடுற இடத்துல அப்ப நான் அதை ஸ்பெஷலா கவனிக்கலாம்ல. வாள அம்மாட்ட சொல்லி கொடுங்க. அட நீ இருக்கவே மறந்துட்டே நானு. ஏ குட்டி சாத்தா, உன்னையெல்லாம் எவன் இங்க கூப்பிட்டா? நாங்க தாம்ல கூப்பிட்டோம். எதுக்குல அவகிட்ட ஒரே சண்டைக்கு போற? அவளுக்கு கோழி முட்டிக்கிட்டே இருக்கணும் எங்க அம்மா கிட்ட என்ன. அதான் அவளுக்கு வேலை. வீட்டுல வந்து பிறந்து தொலைஞ்சிருக்கு வேற குட்டி பிசாசு. அப்படிதான்ல செய்வேன். சொல்லு அப்படி சொல்லி கொடுத்தாலும் அது சீக்கிரம் எங்க அம்மைக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசை வருதான்னு பாப்போம். ஏ அப்பா, அதுக்குள்ள உனக்கு கல்யாணம் வேலை? அம்மா உங்களுக்கு சடங்குல ஒரு ஃபங்க்ஷன் வைக்காம நமக்கு ஒண்ணுமே வைக்க மாட்டேங்காவல. யாருன்னா சொல்லல, உனக்கும் சேர்த்து மஞ்சள் பூசி எல்லாம் பண்ணிடுவோம். ஆமா, அப்படிதான் போற போக்க பார்த்தா பண்ணணும் போல இருக்கு. அப்பதான் தெரியும் இந்த வீட்ல கல்யாண வயசுல ஒரு பையன் இருக்கா, இவனுக்கு கல்யாணத்துக்கு பொண்ணு கொடுக்கணும்னு எல்லாரும் நினைப்பாங்க. ஏ அப்பா, இவன் மனசுக்குள்ள என்ன ஆசை இருந்திருக்கு. இன்னைக்கு இருல அம்மட்ட நான் சொல்லி கொடுக்க ஏமா இவனுக்கு சடங்கு வைக்கணுமான்னு. போ சொல்லு, தெரியணும்ல அந்த வீட்ல ஒரு வயசு பையன் இருக்கா, இவனுக்கும் பொண்ணு கொடுக்கணும் அப்படின்னு. வச்சிருவோம்ல, அன்னைக்கு உனக்கு சடங்கு வச்சிருவோம், ஃபீல் பண்ணாத. வேற என்னென்ன பண்ணணும்னு ஆசை இருக்கு? அதெல்லாம் நிறைய இருக்கு, உங்க சொல்ல முடியாது. இப்போ எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, போயிட்டு அப்புறம் வாரேன். நைட்டுக்கு வந்தா போதும்ல? பறக்காதல, எங்க வீட்ல என்ன சொல்லி அவனு தெரியல இன்னும். எல்லாரும் வீட்டுக்கும் சொல்ல போயிருக்காத. சரி சொல்லிட்டு கூப்பிடுங்க, நான் ரெடி ஆகி வாரேன். இப்போ போறேன், பை. ஓட்டத்தையும் ஆளையும் பாரு, சரியான காமெடி பீஸுவே. சோ உங்க அண்ணனை போய் இப்படி சொல்லிட்ட? அது ஒரு டம்மி பீஸ். சரி விடுங்க, நம்ம பிரியாணி சாப்பிடுவோம். பிரியாணி நல்லா தான் செஞ்சிருக்கானுவ. பொம்பளை அளவு செஞ்சா கூட இப்படி செய்ய மாட்டோம். அந்த அளவுக்கு டேஸ்டா தான் செய்யானுவேன். பொண்டாட்டிலாம் கொடுத்து வச்சவாதான். நல்லா அழகா பிரியாணின்னு சமைச்சு போட்டு இம்ப்ரெஸ் பண்ணி ஃபுல்லா இனிமே சமையல்காரனாவே ஆயிடுவானுவேன். இனிமே உள்ள காலத்துல நாங்க சமைச்சிட்டு பத்திரமா வீட்டுல இருக்கோம், நீங்க வேலைக்கு போயிட்டு வாங்கன்னு அனுப்புவாங்கன்னு நினைக்கிறேன். நடந்தாலும் நடக்கும்.